மானிய கோரிக்கை எண் 35 மனிதவள மேலாண்மை துறை மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். எல்லாம் புகழும் தளபதிக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கு வெற்றி என்னும் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என பேனாவில் மெய்போட்டு எழுதாமல் மெய்போட்டு எழுதிய பாரதியின் வரிகளுக்கு வெற்றியின் முகமாய் வெற்றியின் முகவரியாய் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா, தங்கள் பாதம் பணிந்து அமைச்சர் அமைச்சர் அப்புறம் நீங்க அமைச்சர் இங்க பாருங்க. மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கை எண் 35. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மை துறை கோரிக்கை எண் 35 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 202 கோடியே 27,96,000, மூலதன கணக்கில் ரூபாய் 53 கோடியே 5,83,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 3 கோடி ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கோருகிறேன். மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானங்களும் பேரவையின் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் மாண்புமிகு பொதுப்பணி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மற்றும் கட்டடங்கள் பொதுப்பணித்துறை ஆகியன பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களிடையே மேசையில் உள்ள சிறு கணினிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருந்த கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மனித வள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மை துறை பற்றி கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் மின் அஞ்சலின் மூலமாக அனுப்பப்பட்டு உள்ளது. அதில் தமிழில் கொடுக்கப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பானது நான் இங்கு மாமன்றத்தில் படித்ததாக கருதி சட்டமன்ற பேரவை பட்டியலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் எனது பதிலுரையை உரிய விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.